பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். பிரியமானவர்களே, நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருதா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, வேறு மனிதர்களிடத்தில் இருந்தல்ல. பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதனாலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. எந்த மனிதனாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது? முழுமையான உதவியை கொடுக்க முடியாது. ஆனால் நமக்கு தேவையானவைகளை யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம்? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் 2 அழகான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் இந்த தியான பகுதிகளை தியானிக்க அன்போடு அழைக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு முன்பதாக இங்க என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா, சீரிய ராஜாவாகிய பெனாதாத் என்ன பண்றாரு? சமாரியாவிற்கு நேராக படையெடுத்து போகிறார். இந்த சமாரியா தேசத்தில் அவர் போர் தொடுத்ததின் விளைவாக சமாரியா தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அந்த சமாரியா இப்ப இஸ்ரவேலின் ராஜாவின் கைகளில் இருக்கிறது. இந்த சமாரியாவில் மிகுந்த பஞ்சம் ஏற்பட்டதுனால அங்க யாருக்குமே சாப்பிடுறதுக்கு உணவே இல்லை. அப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் ராஜாவை நோக்கி கேட்கிறார், ராஜாவே ரட்சியும் என்று சொல்லி. பிரியமானவர்களை பார்ப்போமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனை ரட்சியும் என்றாள். ஆண்டவனே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்றார் பாருங்களேன். அதற்கு ராஜா மறுமொழியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று கேட்டான். கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிப்பேன்? ஆல்ரெடி அங்க என்ன பஞ்சம். அப்ப ஆலயத்திலும் ஒண்ணு இருக்காது, களஞ்சியத்திலும் ஒண்ணுமே இருக்காது. நான் எதுல இருந்து எடுத்து இந்த ஒன்னை நான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லி ராஜா கேட்கிறார். பின்பதாக அங்க என்ன நடக்குது? எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ராஜா சொல்லி அனுப்புகிறார், இந்த மாதிரி பஞ்சம் அதிகமாகி விட்டது என்று சொல்லி. எலிசா தீர்க்கதரிசியின் தலையை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தின் மிரட்டலாக அவர் என்ன செய்கிறார்? ஆட்களிடம் சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளைக்கு நீங்க உங்க தேசத்துல என்ன செய்யும்? இந்த சிச்சுவேஷன் அப்படியே மாற்றப்படும். இந்த இப்ப கொஞ்சம் சின்ன உணவுப் பொருட்களே அதிக விலை கொடுத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாளைக்கு அப்படி அல்ல. நீங்க கொஞ்சம் விலையிலேயே நீங்க அதிகமான பொருட்களை வாங்குற அளவுக்கு பஞ்சம் என்ன செய்யப்படும்? மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? அந்த சீரிய ராணுவத்திற்கு விரோதமாக இந்த இஸ்ரவேலின் ராணுவ படை போகும் பொழுது